நானும் அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம் தான் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே வெளிச்சமும் மீட்புமானீர் நீரே ஜீவனின் பலனானீர் நீரே வெளிச்சமும் மீட்புமானீர் நீரே ஜீவனின் பலனானீர் நானும் அபிஷேகம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் நானும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டிருக்கிறப்பா உங்க சமூகத்தில் வாழ்கிறவன் ஐயா அன்பையே நம்புபவன் காப்பாற்றுகிறவரே காப்பாற்றும் காவலர் நீரே அயராது நீர் பாய்ச்சுவீரே காப்பாற்றும் காவலர் நீரே என்னை அயராது நீர் பாய்ச்சுவீரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்ப ரெண்டு கையை உயர்த்தி என் தேவைகள் யாவையும் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர் மீண்டும் சொல்லுவோம் என் தேவைகள் the Lord who provides Jehovah Jireh என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே என் சேதமும் இன்றி காப்பவரே நானும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் கடைசி ஒரு முறை உணர்ந்து பாடுவோம் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் ராஜா நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்கள் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பேசுவாராக. இஸ்ரவேல் தேசத்திலே சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி நியாயாதிபதியாய் இருக்கும் பொழுது அவர் வயதாகின காரணத்தின் நிமித்தமாய் தனது 2
பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை தேசத்தை நியாயம் தீர்க்கும்படி ஏற்படுத்துகிறார். ஆனால் அந்த 2 பிள்ளைகளும் சாமுவேலை போல பின்பற்றாமல், தகப்பனை போல பின்பற்றாமல், அவன் பணத்தின் மேல் மோகம் கொண்டவனாய் இருந்தபடினால் ஜனங்கள் எல்லாரும் சாமுவேல் இடத்துல வந்து, உங்க பிள்ளைகள் இவ்வளவு மோசம் பண்ணுகிறார்கள், கண்டியும் என்று சொல்லவில்லை, அவர்களை திருத்தும் என்று சொல்லவில்லை, இதற்கு வேற வழி என்னன்னு கேட்கல. ஜனங்கள் தீர்மானத்தோடு வருகிறார்கள், எங்களுக்கு ராஜா வேண்டும், நியாயாதிபதி வேண்டாம். சாமுவேல் கதறுகிறான், தேவனுடைய சிஸ்டமை ஏன் மாத்துறீங்க, தேவன் ஏற்படுத்தின இந்த சிஸ்டமை ஏன் மாத்துறீங்கன்னு சாமுவேல் தேவ சமூகத்துல ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிறான். அப்போ கர்த்தர் சொல்றார், ஜனங்கள் என்ன கேட்கிறார்களோ அதை அவர்களுக்கு கொடு. ஹல்லேலூயா. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னை தள்ளினார்கள். ஹல்லேலூயா. எனவே சாமுவேல் ஜனங்களை பார்த்து சொன்னான், நீங்க புறப்பட்டு போங்க, உனக்கு ஏற்ற ராஜாவை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஒரு நாள் வந்தது. அன்றைக்கு ஒரு சரியாக ஒரு பகல் வேளை இருக்கும். கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார். நாளை, இன்றைய நேரம், நாளைய தினம் இதே டைம்ல நீ ஒரு பென்யமின் கோத்திரத்தான நீ சந்திப்ப, அவனை தான் இஸ்ரவேல் தேசத்திற்கு நான் ராஜாவாக தேர்வு செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சாமுவேல் அதற்கு ரெடியாகி அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து அந்த இடத்துல ஒரு ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்கு, பலி செலுத்துவதற்கு ஒரு காரியம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சமையல்காரனிடத்துல சொல்லி, ஒரு நல்ல ஒரு லெக் பீஸா எடுத்து வை, நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் வராரு, அவருக்கு கொடுக்கணும். அவங்களும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேறொரு ஏரியால பென்யமின் கோத்திரத்தானாகிய கீஸ் என்ற ஒரு மகனுக்கு, ஒரு மனுஷனுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் சவுல். அவனுடைய வீட்டினுடைய அந்த டாங்கிஸ், அந்த கழுதைகள் காணாமல் போய்விட்டது. எனவே சவுலை கூப்பிட்டு நீ கொஞ்சம் தேடிட்டு வான்னு அனுப்புறான். இந்த சவுலும் அவனுடைய நண்பனும் இந்த கழுதைகளை தேடும்படி அவர்கள் போகிறார்கள். ரொம்ப தூரம் போறாங்க, எல்லையை தாண்டி போறாங்க, வெகு தூரம் போறாங்க. இப்ப சவுல் சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு இப்ப கழுதை மேல இருக்கிற எண்ணம் போய், கவலை போய், இப்ப என் மேல கவலை வந்திருக்கோம், அதனால நம்ம திரும்பி போயிடலான்னு சொல்லும் போது வேலைக்காரன் சொல்றான், ஐயா இந்த ஊருக்கு வந்ததும் வந்துடுச்சு, இந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறார், அவரிடத்துல போய் கழுதையை பற்றி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது சவுல் சொல்றாரு, என்கிட்ட பணம் இல்லையே, ஒரு ஊழியக்காரனை சந்திக்கும் பொழுது நான் எப்படி அவருக்கு காணிக்கை இல்லாமல் அவரை நான் சந்திக்க முடியும்? உடனே கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்றேன், என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, அதை கொடுத்து கொஞ்சம் பேசுவோம். அவர்கள் அந்த தீர்க்கதரிசி ஆகிய அந்த ஞான திருஷ்டிக்காரனை தேடி அவர்கள் உள்ளே போகும் பொழுது அங்கே சாமுவேலை சந்திக்கிறார்கள். சாமுவேல் இடத்திலேயே போய் கேட்கிறாங்க இவங்க 2 பேரும், ஐயா இந்த ஊர்ல ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறாராம்ல, அவர் யாரு கொஞ்சம் காமிங்க. சாமுவேல் சொல்றாரு, அந்த ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ வா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். எங்க கூட்டிட்டு போறீங்க? இஸ்ரவேல் தேசமே உன்னை தானையா தேடுது, வாயா அப்படின்றாரு. அப்ப சொன்ன வார்த்தை தான் இது. அதற்கு சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமின் கோத்திரத்துக்கு குடும்பங்களுக்கெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா, நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்துல சொல்வானேன் என்று தன்னை மிகவும் தாழ்த்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான ஒரு தாழ்மை, அது உண்மையான தாழ்மை தான். இந்த ஜனமே, இந்த நாடே உன்னை எதிர்பார்க்குதுன்னு சொல்லும் போது அதற்கு நான் பாத்திரவான் அல்ல, அபத்தம் பேசாதிரும், அதற்கு நான் தகுதியானவன் அல்ல, என் கோத்திரமும் ரொம்ப சிறிது, என்னுடைய குடும்பமும் ரொம்ப சிறிது, அற்பமானது அப்படின்னு சொல்றான். பட் இருந்தாலும் சாமுவேல் அந்த ஒரு பலி செலுத்துகிற இடத்திற்கு கூட்டிட்டு போய் பெரிய ஆட்கள் அமர்கிற அந்த முக்கியமான சீட்டை எடுத்து கொடுத்து உட்காருங்கள் என்று சொல்லி அந்த வேலைக்காரனிடத்திலே ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த பெரிய லெக் பீஸை கொண்டு வந்து வைன்னு சொல்லி அதை சாப்பிட வைத்து அவரை நல்லா தூங்க வைத்து காலையில எழும்பி அவரை புறப்பட்டு அனுப்பும் பொழுது, உன்னுடைய வேலைக்காரனை கொஞ்சம் தூரம் போக சொல்லு அப்படின்றாரு. வேலைக்காரன் தூரம் போன போது
சவுலை நிற்க வைத்து தன் தைல குப்பியை எடுத்து அவன் மேல் அந்த ஒளிவை எண்ணெயை ஊற்றி, கர்த்தர் இந்த நாளிலே உன்னை ராஜாவாக இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு எல்லாவற்றுக்கும் மேலும் உன்னை ரூலராக, உன்னை அதிபதியாக ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இப்ப நீ புறப்பட்டு போ. இந்த புறப்பட்டு போன்னு சொல்லும் போது சில தீர்க்க தரிசனங்களும் சொல்றாரு. நீ போகும்பொழுது இந்த இடம் வரும், அந்த இடத்துல நீ கழுதைகளை கண்டுபிடிச்சிருவ. தேடி வந்தது கழுதை, கிடைத்தது ராஜாவின் அபிஷேகம். இன்னைக்கு நீங்க எதை தேடி வந்திருக்கிறீங்க, நீங்க சர்ச்சுக்கு தேடி வந்திருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்கள, இது நடந்தா நல்லா இருக்கும், இது கிடைத்தால் நல்லா இருக்கும், இதனால ரொம்ப நான் ஏங்கி போயிருக்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ தேடி வந்தது ஏதோ அற்பமான காரியத்துக்கு தேடி வந்திருக்கிற. அது கிடைக்கலனாலும் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போறது கிடையாது. ஆனால் நீ தேடாததும் எதிர்பார்த்திராததும் உன் கற்பனைக்கு எட்டாததுமான உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைய நாள் உங்கள் மேல ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. சில தீர்க்க தரிசனங்களை வரிசையா அடுக்கிறாரு. நீ போற வழியில இந்த பிளேஸ்க்கு நீ போவ, அப்போ உன் கழுதைகளை நீ கண்டுபிடிச்சு எடுத்துக்குவ. அதுக்கப்புறம் உங்க அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு கதறிட்டு இருக்காரு. இனிமேல் உங்க அப்பா கதற மாட்டாரு, தைரியமா போய் சொல்லு. ஹல்லேலூயா. மூன்றாவது சொல்றாரு, நீ ஒரு சில வாலிபர்கள் கடந்து வரதை பார்ப்பீங்க, அவங்க கையில சில ஆடுகள் இருக்கும், அவங்க கையில கொஞ்சம் பிரெட் இருக்கும், அவர்கள் உன் கையில பிரெட் கொடுப்பாங்க, நீ வாங்கிக்க. இப்படி சொல்லிட்டு இன்னொரு தீர்க்கதரிசி சொல்றாரு, இன்னொரு இடத்துக்கு நீ கடந்து போவ, அங்கே சில தீர்க்கதரிசிகள் பாடல் ஆராதனை நடத்தி கொண்டு வருவார்கள், அப்பொழுது நீ அவர்களோடு சேருவ, தேவ ஆவியானவர் உன்மேல் வருவார், நீ வேற மனுஷனாய் மாறுவாய். அதற்கு பின்பு ஒரு நாள் ஒன்று வரும், அன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். 7 நாள் வரைக்கும் நீ காத்திருக்கணும். நான் வர வரைக்கும் காத்திருக்கணும் பலி செலுத்துவதற்காக. நான் வந்ததுக்கு அப்புறம் நீ பலி செலுத்தணும். தீர்க்க தரிசனங்களை அடுக்கடுக்கா அடுக்கிறாரு. எல்லாவற்றையும் சவுல் காதல வாங்கிக்கிட்டு போறான். வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அப்படியே ஒன்றும் பிசகாமல் சரியாய் நடந்தது. ஹல்லேலூயா. ஒன்றும் பிசகாமல் சரியாய் நடந்தது. ஆனால் ஒரு காரியத்தை மற்றும் வேதம், நிறைய காரியம், கழுதை கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் இந்த பிரெட் வாங்கினது, இதெல்லாம் நடந்துச்சுன்னு போட்டாங்க. ஆனால் இந்த தேவ ஆவியானவர் வந்த காரியத்தை மட்டும் விவரமாய் வேதம் எழுதியிருக்கிறது. அதை கொஞ்சம் படிக்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்திற்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆக்சுவலி சமயத்திற்கு ஏற்றபடி செய்யணும் போட்டிருக்கு தமிழ்ல, ஆனா சரியான டிரான்ஸ்லேஷன் என்னன்னா ஆவியானவர் நடத்துதலின்படி செய்யணும் தான் சரியான வார்த்தை. தொடர்ந்து வாசிக்கலாம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும். ஓகே, அதெல்லாம் போதும். 9வது வசனத்துக்கு வரலாம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். God gave him new nature. வேற சுவாபத்தை கொடுத்தாராம், வேற இருதயத்தை கொடுத்தாராம். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது சொல்லுங்க, எப்பொழுது? அப்பொழுது தீர்க்கதரிசிகள் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது பரிசுத்தவான்கள் கூடுகிற இந்த கூட்டத்திற்குள்ளே நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். அப்பொழுது தீர்க்கதரிசிகள் கூட்டத்துக்குள்ளே நுழையும் பொழுது தேவ ஆவியானவர் என்ன செஞ்சாரா? இன்னைக்கு எங்க கூட்டத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க? ஆராதனை கூட்டத்திற்குள்ள பரிசுத்தவான்களுடைய கூடுகைக்குள்ள வந்திருக்கிறீர்கள். இங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இங்கே சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். இந்த இடத்துல அவருடைய சேனை இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களாகிய நீங்களும் நாங்களும் கூடி நிற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்திற்கு நீங்கள் உள்ளே நுழைந்திருக்கிற இந்த இடத்திற்குள்ளே நீங்கள் வரும் பொழுது தேவ ஆவி சவுல் மேலே இறங்கினது போல உங்கள் மேலும் இன்றைக்கு இறங்கி உங்களை ஒரு புதிய அபிஷேகத்திற்குள்ள, ஒரு புதிய உன்னத நிலைக்குள்ளே உங்களை இழுத்து செல்வாராக. இப்ப வாசிங்க. அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால்
அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். தொடர்ந்து வாசிக்கலாம். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லோரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அடுத்து வாசிக்கும். அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன், இவர்களுக்கு தகப்பன் யார் என்றால், ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழி ஆயிற்று. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷன், அவன் சொன்ன வார்த்தை என்ன? இஸ்ரவேல் கோத்திரங்களிலே என்னுடைய கோத்திரம் சிறியது, அந்த கோத்திரங்களுக்குள்ளே எல்லா குடும்பத்திலும் என்னுடைய குடும்பம் அற்பமானது, அற்பமான ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் நான் என்று தன்னை தாழ்த்தின போது கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணுகிறார். இப்போ இந்த தீர்க்க தரிசனம், சாமுவேல் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு கூட்டத்தார், தீர்க்க தரிசன கூட்டத்தார் பாடல்களை பாடி, தம்புரங்களை வாசித்து, கீத வாத்தியங்களை வாசித்து, அவர்கள் பாடலை பாடி கர்த்தரை துதித்துக் கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது இவனும் அந்த கூட்டத்திற்குள் இணையும் பொழுது, அந்த கூட்டத்தோடு சேரும் பொழுது, அவர்கள் மேலிருந்த பரிசுத்த ஆவியானவர் இவன் மேலேயும் இறங்கினார். அப்பொழுது இவனும் அவர்களுக்குள்ளே இணைந்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஹல்லேலூயா. அது சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். எப்படி? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் வந்தபோது அவர்கள் பற்பல பாஷைகளை பேசி கர்த்தருடைய மகத்துவங்களை பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, அதே போல தேவ ஆவி இந்த சவுலின் மேல் இறங்கின போது இவன் கர்த்தருடைய மகத்துவங்களை பேசி பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினானாம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேச விரும்புகிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, when the spirit of God comes upon you, your nature will change. உங்களுடைய சுபாவம் மாறும். ஹல்லேலூயா. நம்ம இயல்பாகவே நாம் உலகத்தை பார்த்து வளர்ந்தவர்கள், இயல்பாகவே பாவத்தை பார்த்து வளர்ந்தவர்கள், இயல்பாகவே அநீதியை பார்த்து வளர்ந்தவர்கள், இயல்பாகவே ஒரு விதமான ட்ரைய அந்த வெறுமையை பார்த்து வளர்ந்தவர்கள் நீங்களும் நானும். ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ, என்றைக்கு நீங்கள் தேவ ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ, அன்றைக்கு உங்களுடைய சுபாவத்தை மாற்றி, உலகத்தானாய் இருக்கிற உங்களை மாற்றி, தேவ புத்திரனாய் கர்த்தர் உங்களை மாற்றி அவரை துதிக்க வைத்தார். ஹல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுங்களா? இயல்பாகவே நம்ம வாய் துதிக்காது, இயல்பாகவே நம்மளுடைய கரம் கை தட்டாது, இயல்பாகவே கர்த்தரை அறிஞ்சு உடனே யாரும் செய்ய முடியாது. அப்போ அது நேச்சர் மாறணும். என்ன நேச்சர் மாறணும்? சும்மா நிக்கிற நம்ம துதிக்கிறவனா மாறணும். வெறுமையா இருக்கிற நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களா மாறணும். வெறுமையா இருக்கிற நம்ம வார்த்தையை படிக்கிறவர்களா மாறணும். செத்த இருதயமா இருக்கிற நம்ம தேவ ஆவியை பெற்று நம்ம புது சுபாவம் உள்ளவனாய் நம்ம மாறணும். துதிக்கிறவனாக, ஜெபிக்கிறவனாக, வேதத்தை வாசிக்கிறவனாக, கர்த்தருடைய வார்த்தையை புசிக்கிறவனாக தேவன் தான் நம்மளை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு இந்த சுபாவம் இல்லை. துதிக்கிறதுக்கு வரமாட்டேங்குது, பாட்டு பாடுறதுக்கு வரமாட்டேங்குது, வேதத்தை வாசினா கசப்பா இருக்கு, ஜெபினா கசப்பா இருக்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு வாங்கினா கசப்பா இருக்கு, தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறதுக்கு கசப்பா இருக்கு. ஏன்னா இன்னும் உங்களுடைய நேச்சர் மாறல. ஆனா இன்றைக்கு நீங்கள் இந்த சபையிலே கூடி வந்தபடினால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியை நான் உங்கள் மேல் நான் போடுவேன். அப்பொழுது உங்களுக்கு வேற இருதயம், வேற சுபாவம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் துதிக்கிற மனுஷனாய் மாறுவீர்கள், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்கள், நீங்கள் வேதத்தை நீங்கள் புசிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஆமென். கர்த்தர் மாற்றுவார். நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா போதும். எத்தனை பேருக்கு தாவீதை போல நல்ல துதிக்கணும்னு ஆசை? எத்தனை பேருக்கு தானியேலை போல வேதத்தை படித்து தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு ஆசை?
எத்தனை பேருக்கு நெகேமியாவை போல ஜெபிக்கணும்னு ஆசை? உண்மையை சொல்லுங்க, நான் ஜெபிக்கணும்னு விருப்பப்படுறேன் ஆண்டவரே, ஆனா என்னால உண்மையாகவே ஜெபிக்க முடியல. நான் வேதத்தை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால உண்மையா முடியல ஆண்டவரே. நல்ல அந்நிய பாஷையில 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு 2 வார்த்தைக்கு மேல வர மாட்டேங்குது, ஆனா நான் தாகமா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் தாகமா இருக்கிறேன்? இன்றைக்கு தாகமுள்ளவன் மேல் கர்த்தருடைய ஆவியை ஊற்றுவார். நீங்கள் ஜெபிப்பீர்கள், ஜெபிக்க வைப்பார். அவர் உங்களை ஜெபிக்க வைப்பார், அவர் உங்களை துதிக்க வைப்பார். உங்க நாவு, உங்க வாய், உங்களுடைய முழங்கால் எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவருக்கு என்று அர்ப்பணியுங்கள். நீங்க அர்ப்பணிக்க இந்த வாய் கர்த்தரை துதிப்பதாக, இந்த வாய் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவதாக. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், என் உள்ளளவும் கர்த்தரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நேச்சரை மாற்றுவார். எப்போ? கர்த்தருடைய ஆவி வரும் பொழுது நேச்சர் மாறணும். கர்த்தருடைய ஆவி வந்தோன்னு குதிச்சு அந்நிய பாஷை பேசுறது அது ஸ்டார்டிங் பாயிண்ட். பஸ் ஆன் பண்ணும்போது பார்த்துருக்கிறீங்களா? பஸ் எல்லாரும் பஸ்ல போயிருக்கிறோம்ல, பஸ் பக்கத்தில் டிரைவர் பக்கத்தில் உட்காரதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? டிரைவர் பக்கத்தில் உட்காந்து இந்த டிரைவர் ஓட்டுறது அந்த ஆன் பண்ணும்போது டிக்கு 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 பஸ்ஸே ஆடும். ஆமா தானே? அதுக்கப்புறம் அந்த சவுண்டு வரவே வராது. ஆமாவா இல்லையா? பஸ் ஆன் பண்றது, அந்த இன்ஜின் ஆன் பண்றதுக்கு தான் அந்நிய பாஷையும் குதியிலும். ஆன் ஆயிடுச்சுன்னா சுவாபம் மாறணும். அதுக்கப்புறம் அந்நிய பாஷை மட்டுமே அபிஷேகம் என்று நினைத்து விடக்கூடாது, சுவாபம் மாறணும். அந்த அபிஷேகமே இன்ஜின் ஆன் பண்றதை எதுக்குங்க? பஸ்ஸோடைய இன்ஜின் ஆன் பண்றது எதுக்கு? ஸ்டார்ட் ஆகிறதுக்கா? ஸ்டார்ட் ஆகிறது எதுக்கு? போகிறதுக்கு. அங்கனே நிக்கிறதுக்கா இன்ஜின் ஆன் பண்றாங்க? அதுக்கா 30 லிட்டர் டீசல் அடிக்கிறாங்க? இன்ஜின் ஆன் பண்ணா போகணும் இல்லையா? அது மாதிரி அபிஷேகம் பெற்ற உடனே நல்லா குதிச்சு கர்த்தரை துதிக்கலாம், தப்பு கிடையாது, அதெல்லாம் தவறு கிடையாது, நல்ல விஷயம் தான். நல்ல மனதார இங்க குதிக்கலன்னா வேற எங்க போய் குதிக்க போறீங்க? இங்கதான் உங்களுக்கு இடம். வீட்டுல குதிக்க முடியுமா? அவ்வளவுதான், உங்களை போட்டு மிதிப்பாங்க. அப்புறம் சுவாபம் மாறணும். என்ன சுவாபம் பாஸ்டர் மாறணும்? ஒன்னும் இல்லாம இருக்கிற என்னைய, புறம் பேசுகிற என்னைய துதிக்கிறவனா மாறணும். எப்ப பார்த்தாலும் குறை பேசுற என்னைய வேத வசனம் பேசுறவனா கொஞ்சம் மாறணும். புலம்பி அழுகிற என்னைய தேவ பாரத்தோடு கண்ணீர் சிந்துகிறவனா மாறணும். ஹல்லேலூயா. கால்கள் கண்ட இடத்திற்கு ஓடுகிற என்னுடைய கால்கள் தேவ சமூகத்தில் நிற்கிற கால்களா மாறணும். இதுதான் மாற்றம். ஹல்லேலூயா. இது யார் மாற்றுவா? அவர் எப்ப மாத்துறாரோ நான் மாறிக்கிறேன் பாஸ்டர். இப்ப நான் மாற தேவையில்லை, அவரு தானே எல்லாம், நான் இல்ல. என்னைக்கு நீங்க அர்ப்பணிக்கிறீங்களோ அப்பதான் அவர் செய்வாரு. நீங்க அர்ப்பணிக்காத வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாரு. அப்போ மாறுறதும் மாறாம இருக்கிறது யார் கையில இருக்குது? மாத்துறதுக்கு அவர் ரெடி, மாறுறதுக்கு நீங்கள் ரெடியா? இன்னைக்கு அதான் ஆண்டவர் கேட்கிறாரு. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? சரி. எத்தனை பேர் வார்த்தையை கேட்க ஆசையா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இன்னும் நிறைய ஆழமான சத்தியம் படிக்கணும்னு ஆசையா இருக்கிறீங்க? அப்ப எல்லாரும் பைபிள் ஸ்டடிக்கு வரணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் மூண்டவனாகி ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதிகளின் கைகளை கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் பயப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சவுல், கவனிக்கிறீங்களா? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சவுல் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்ன அபிஷேகம்? ராஜரீக அபிஷேகம். இப்ப அவர் என்னவா இருக்கிறாரு சொல்லுங்க? ராஜா. He is the king of Israel.
ஏதோ ஒரு மாநிலத்திற்கு இல்ல, 12 கோத்திரங்களுக்கும் அவர் தான் இப்ப ராஜா. இப்ப ராஜாவை ஆயிட்டாரு. வீட்டுக்கு போய் என்ன செய்யணும்னு தெரியல. வீட்டுக்கு போய், நான் சொல்றது புரியுதுங்களா? வீட்டுக்கு போய் என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜான்னு ஆக்கி விட்டாங்க, வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணாருன்னு போட்டிருக்கு தெரியுமா? அவர் வழக்கம் போல வயல்வெளிக்கு போய் மாடை எடுத்துக்கொண்டு வயல் நிலத்தை உழுது கொண்டிருந்தாராம். பண்ணது யாரு? பெற்ற அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம். இப்ப ராஜாவா இருக்கிறாரு. பண்ணிட்டு இருக்கிற வேலை என்ன? மாடுகளை எடுத்துக்கொண்டு போய் நிலத்தை உழுதுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்றைக்கு அநேகருக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு கேட்கல, தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நமக்கு என்ன தோன்றுகிறதோ அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சாமுவேல் தீர்க்கதரிசனம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? கர்த்தருடைய ஆவி உன்மேல் வருவார், அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் உன்னை எப்படி நடத்துகிறாரோ அதன்படி செய் என்று சாமுவேல் தீர்க்கதரிசனம் சொன்னார். இப்ப ஆவியானவர் வந்துட்டாரா? வந்துட்டார். ஆன போதிலும் இப்ப சாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அவர் பழைய வேலையவே திரும்ப பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த சவுல் ராஜாவை நான் ராஜான்னு புரிய வைக்கணும், ஓ மேல நான் வைத்த அபிஷேகம் என்னன்னு தெரிய வைக்கணும்ன்றதுக்காக ஒரு பிரச்சனையை கர்த்தரே ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அம்மோன் தேசத்துக்காரர்கள் இந்த ஒரு இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு வந்து அவர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அப்ப அந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள்ல வந்து ஒரு பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா எங்களுக்கு உங்களோட போராட முடியாது, நாங்க உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ண விரும்புறோம், நம்ம பேரும் நட்பை வைத்துக் கொள்ளலாம் நம்ம அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மோன் புத்திரனுடைய ராஜா சொல்றான், உன் கண்ணை புடுங்குறதாண்ட என் உடன்படிக்கை அப்படின்றான். அப்போ வந்து இந்த மக்கள் சொல்றாங்க, சரி எனக்கு ஒரு 7 நாள் டைம் கொடுங்க, எங்க நாடு மக்கள் எல்லாத்துக்கும் நாங்க லெட்டர் அனுப்புறோம், யாராவது எங்களை காப்பாற்ற வந்தா காப்பாத்திட்டோம், இல்லனா உம்முடைய விருப்பத்தின்படி செய்யுங்கள் என்று அந்த மனுஷன் சொல்றான். 7 நாள் டைம் வாங்கியாச்சு. இப்போ அந்த 7 நாள் டைமுக்குள்ள இஸ்ரவேல் தேசம் எங்க லெட்டர் போகுது. இப்ப யார் கையில இந்த லெட்டர் வருது? சவுல் இருக்கிற ஊருக்கு லெட்டர் வருது. சவுல் கைக்கு வரல. ஏன்னா நம்ம சார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? மாடுகளை எடுத்து போய் வயல் நிலத்துல உழுதுட்டு இருக்கிறாரு. மேட்ரு வந்தது சாருக்கு தெரியாது. இப்போ லெட்டர் வந்த உடனேயுமே, ஸ்தானாதிபதிகள் கொண்டு வந்த லெட்டரை பார்த்த உடனேயுமே அந்த 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 ஊரே அழுகுது. ஐயோ, இப்படி ஒரு நிந்தை நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு வரணுமா? இதை காப்பாற்றுவதற்கு எந்த ஒரு வழியும் இல்லையான்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற நேரத்துல அவர் நல்லா கூலா மாட்டை ஓட்டிக்கிட்டு என்ன பண்றாரு? இப்போ ஊருக்குள்ள வராரு. ஊருக்குள்ள வந்தா ஒரே அழுகையின் சத்தம். என்ன ஆச்சு? What happened to you? Why are you crying? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனேயும் சம்பவத்தை சொல்றாங்க. இந்த அம்மோன் புத்திரனுடைய ராஜா இப்படி பேசியிருக்கிறான், இருதயம் வலிக்குதுன்னு சொன்ன உடனே 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதான் நம்ம வாசம் நம்ம 11:6. இந்த செய்தியை கேட்ட உடனே, சவுல் இந்த செய்தியை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் என்னாகி கோபம் உண்டாகி. ஹல்லேலூயா. இந்த கோபம் வேற கோபம். இது சத்துருவின் மேல வர கோபம். வீட்டார் மேல இருக்கிற கோபம் இல்ல, மாமியார் மேல வர கோபம் இல்ல. இது யார் மேல வர கோபம்? மாமியாரும் சத்துரு தான் பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது அப்படின்றீங்களா? இல்ல 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 இல்ல, இது சத்துருவின் மேல வருகிற கோபம். இந்த கோபத்தை ஏற்படுத்துகிறதே கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஆவியானவர் அவன் மேல வந்த பின்பு அவனுக்கு ஒரு வைராக்கியம் எழும்புது, அவனுக்குள்ளே ஒரு புதிய பலன் எழும்புது. இப்ப அதே லெட்டர் அனுப்பி சொல்றான் ஸ்தானாதிபதிகள்கிட்ட, நாளைக்கு பிற்பகலுக்குள்ள நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், தைரியமா போங்கன்றான். ஹல்லேலூயா. இந்த ஸ்தானாதிபதிகள் போய் அந்த யாபேஸ் ஊர்ல சொன்ன உடனே அந்த யாபேஸ் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த ராஜா கிட்ட போய், எதிர்நாட்டு ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, நாளைக்கு நீங்க என்ன செய்றீங்களோ நீங்க செஞ்சுக்கோங்க, நாங்க சரண்டர் ஆயிடுறோம் அப்படின்றான். அவங்களும் அப்படியே ரொம்ப கூலா உட்கார்ந்து இருக்கானுங்க. இந்த நேரத்தில், இரவு நேரத்தில் இந்த சவுல் தன்னுடைய படைகளை 3 படைகளாக பிரித்து போய் இரவு நேரத்தில் யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து யாபேசின் மக்களை விடுதலையாக்கினான். இதை செய்தது கர்த்தர். ஹல்லேலூயா. ராஜானா ராஜாவா இருக்கணும். ராஜானா ராஜாவா இருக்கணும். ராஜானா யுத்தம் பண்ண தெரியணும். ராஜானா
சத்துருக்களை எதிர்க்க தெரியணும். ராஜானா ஜனங்களை அழைக்க தெரியணும். ராஜானா யுத்தத்திற்கு புறப்பட தெரியணும். ராஜானா தேசத்தின் ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கட்டுப்படுத்தி வைக்க தெரியணும். ராஜா மாடு மேய்ச்சிட்டு இருக்க கூடாது. ராஜா நிலம் உழுது கொண்டு இருக்க கூடாது. ராஜானா ராஜாவுடைய வேலையை செய்யணும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அவர் செய்யல? நேச்சர் இன்னும் மாறல. சொல்லுங்க, இன்னும் நேச்சர் மாறல, இன்னும் சுவாபம் மாறல. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை ஆசாரியனாகவும் ராஜாக்களாகவும் உங்களை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். அப்போ உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் என்னது? ராஜரீக அபிஷேகமும் ஆசாரியத்துவத்தின் அபிஷேகமும். ஆனா இப்ப பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆனா நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க சிஸ்டர்? நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க பிரதர்? ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் அந்த இன்னொரு வார்த்தை வருதுல, யாரை விட்டு? உங்களை விட்டு ஓடி போவான். ஏன் உங்களை விட்டு மட்டும் ஓடி போறான்? ஏன்னா உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் இருந்தும் உங்ககிட்ட நெருங்கி வரானா, நீங்க அபிஷேகத்துக்குரியவனா நடக்காம மாடுகளை ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? இதெல்லாம் பாஸ்டருடைய வேலை, இதெல்லாம் என் வேலை இல்ல, இதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இதுக்குன்னு சில பேர் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க செய்வாங்க. இது நான் என்ன பண்ண மாட்டேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசித்தால் உங்கள் மேலே கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை இன்னைக்கு மீண்டும் ஊற்றுவார். உங்களுடைய வல்லமை என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கண்டு சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள். ஏன்னா உங்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ஏதோ ஒரு எண்ணெயின் அபிஷேகம் ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிறார். உங்களுக்குள் அவர் இருக்கிறபடியினால் அந்த சத்துருக்கள் உங்களை விட்டு ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் வான மண்டலங்களிலிருந்து போராடலாம். உங்களுக்கு விரோதமாய் அந்த அந்தகாரத்தின் லோகாதிபதி உங்களுக்கு விரோதமாய் போராடலாம். உங்களுக்கு விரோதமாய் பில்லி சூனிய கட்டுகள் போராடலாம். உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிகங்கள் போராடலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபிக்கிற மனுஷனே, தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ மனிதனே, உனக்கு முன்பதாக சத்துருக்கள் நொறுங்குண்டு போவார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா மந்திரவாதமும் இல்ல, குறி சொல்லுதலும் இல்ல, எலும்பு சம்பளமும் இல்ல, குங்குமமும் கிடையாது. உங்களுக்கு கர்த்தர் கூட நிற்கிறார். You should understand who you are. நீங்கள் யார் என்று, நீங்கள் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை உடையவர்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்க இந்த வேலையை செய்ய மாட்டீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் உங்க மேல தரிக்கப்பட்டிருக்குங்க. தேவனுடைய நாமம் உங்க மேல தரிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா நான் சொல்றேன், இன்னைக்கு நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து நீங்கள் முழங்கால் படியிட்டு கரங்களை வானத்திற்கு நேரா நிறுத்தி பாருங்க. உங்க குடும்பத்துக்கு விரோதமா சத்துருக்களுடைய கிரியைகள் இன்றைக்கு டுடே இட்செல்ஃப் கர்த்தர் எல்லாவற்றையும் மூட்டை முடிச்சு கட்டி வெளியே அனுப்பிடுவாரு. உங்க குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா விதமான வியாதிகளின் கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு உடைச்சு தூக்கி போடுவாரு. When you come and stand before the Lord, ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் காத்திருக்கிறார். கொந்தளிக்கும் கடலை அதட்ட அவரால் முடியும். பயங்கரமான புயல் காற்றை அடக்க அவரால் முடியும். ஆனால் நீங்கள் யார் என்று புரிந்து நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. You come and stand before the Lord. கர்த்தருக்கு முன்பதாக உங்கள் முழங்கால்கள் முடங்கட்டும். அவருடைய சமூகத்தில் உங்களுடைய கரங்கள் உயர்ந்து நிற்கட்டும். உங்களுடைய வாய்க்கும் வயிறுக்கும் பூட்ட போட்டு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் காத்துருங்க. உங்க பிள்ளைகள் மாறுவதை உங்கள் கண்கள் காணும். உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே கர்த்தரை துதிக்கிறதை உங்கள் கண்கள் காணும். ஹல்லேலூயா. நீங்க அநேக பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, என் வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு நினைக்காதீங்க. கவலைப்படுறனால ஒன்னும் நடக்காது. மாடுகளை ஓட்டுறதுனால ஒன்னும் நடக்காது. நீ தேவ ஆவியை பெற்றவன் என்பதை தேவ சமூகத்தில் நிரூபித்து காண்பியுங்கள். ஹல்லேலூயா.
என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? என் வாழ்க்கை மாறுறது இப்ப என் கையில தான் இருக்கு. என் கையில அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு, என் கையில வல்லமையை கொடுத்துட்டாரு, எனக்கு வரங்களை கொடுத்துட்டாரு, என்னை தகுதி உள்ளவனாக்கிட்டாரு, நீ முழங்கால் போட்டா செய்வேன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏன் இன்னும் மாறல? என் வாழ்க்கை ஏன் இன்னும் இப்படியே இருக்கு? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு முழங்கால் போடுங்க, இன்னைக்கு வாசல் திறக்கும். இன்னைக்கு கைகளை உயர்த்துங்க தேவ சமூகத்துல, இன்னைக்கு வாசல் திறக்கும். ஹல்லேலூயா. நான் சும்மா ஏதோ பிரசங்கம் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் வரலங்க. திஸ் இஸ் த ட்ரூத். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பது நீங்க ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நல்லா ஆழமா உள்வாங்கி தேவ சமூகத்துல போய் முழங்கால் படியிடுங்க. ஹல்லேலூயா. கணவனை கூப்பிடுங்க, கொஞ்ச நேரம் என் கூட முழங்கால் போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அவர் போட மாட்டேன்னு சொன்னார்னா, இல்லைங்க கொஞ்சம் என் கூட உட்காருங்க, எனக்கு ஜெபிக்க தெரியாது, பரவாயில்ல சும்மாவாவது உட்காருங்க. இல்லையா, அவர் இடத்த பக்கத்துல பண்ணி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க, அவர் வந்துருவாரு. அவர் தூங்க போற இடத்துல பெட்டு கிட்ட போய் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க, அவர் எந்திச்சு உட்காந்துருவாரு. பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வைங்க. அழுது பாஸ்டர் யாருமே வரமாட்டேங்கிறாங்க, பரவாயில்ல, யூ ஸ்டாண்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்க உட்காருங்க, நீங்க தேவ சமூகத்தில் உட்காருங்க, காரியம் மாறுதலாய் முடியும். இதை விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு நீங்க ஒன்னே ஒன்று செய்யணும். I completely surrender myself unto God's hand. என்னை முழுவதுமாய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். என் மேல நம்முடைய ஆவியை மீண்டும் ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை ஊற்றுங்க ஐயா. போராட்டங்களை மேற்கொள்ள முடியல, என்னால போராட்டங்களை சகிக்க முடியல, பிரச்சனைகளை சகிக்க முடியல, கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க பெற்றுக்கொண்ட கொஞ்ச நேரம் கவனிங்க. நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நினைவு கூறுங்கள். உங்களோடு கர்த்தர் பேசினதை எல்லாவற்றையும் நினைவு கூறுங்கள். சொப்பனங்களிலே, தரிசனங்களிலே உங்களை குறித்து பேசின காரியங்களை நினைவு கூறுங்கள். ஊழியக்காரர்களை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களோடு பேசின காரியத்தை ஞாபகப்படுத்துங்கள். உங்க மேல ஊற்றின அபிஷேகத்தை நினைவுபடுத்துங்கள். லாங் பேக் நீங்க அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசியிருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்க அதை விட்டுருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் கொடுத்தது தான், நான் எடுக்கல. நான் அபிஷேகத்தை உங்ககிட்ட இருந்து எடுக்கல, கொடுத்தது தான் உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஞாபகப்படுத்து. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். எல்லாவற்றையும் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. இப்ப சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. ஆனா அந்த அபிஷேகத்துக்கு ஏற்ற பாத்திரமா நான் நடக்காம, கவலையிலையும் கண்ணீரிலையும் புலம்பல்லையும் புறம் பேசுறதுலையும் குறை சொல்றதுலையுமே என் வாழ்க்கையை ஓட்டி என் வேலையை நாளை முடிச்சிட்டேன். ஆனா இனி அப்படி இல்லை. ஒரு விசையனை மீண்டும் என்னை நிரப்புங்க, நாவில் என்னை பலப்படுத்துங்க. உமக்கா நான் எழும்புவேன் ஆண்டவரே. உங்க மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் சாதாரண காரியம் இல்லை. உங்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டம் சாதாரண காரியம் இல்லை. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை துதிக்கிறவனா மாற்றுங்க, ஜெபிக்கிறவனா மாற்றுங்க, வேதத்தை வாசித்து அதன்படி வாழ்கிறவனா என்னை மாற்றுங்க, ஆலயத்தை நேசிக்கிறவனா மாற்றுங்க, தேவ சமூகத்தை நாடுகிறவனாய் மாற்றுங்க, வசனத்தின் மேல் தாகம் உள்ளவனாய் என்னை மாற்றுங்க. எத்தனை பேர் உண்மையா கேட்கறீங்க இன்னைக்கு? அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, பஷகதல ரதனமோ ஆனவரே,
அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. எல்லாரும் வாய்களை திறந்து அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஓரதினரபோ சகதலா ஓரிதனரதனபோ ஏசையா ஆளுகை செய்யும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே வருகிறார். அவர் உங்கள் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி ஏசையா ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, வரஷதலரபா ஒரிகரஷதலபோ புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உண்மையாய் உணர்ந்து சொல்லுவோமா? பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் உருமாற்றும் என்னை உடைத்து வீடும் மீண்டும் சொல்லுவோமா? என்னை உடைத்து வீடும் உருமாற்றும், என்னை உடைத்து வீடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும். அப்பா சொல்லிட்டே இருப்போமா? என்னை பண்படுத்துங்க ஐயா, பயன்படுத்துங்க ஐயா. தேசங்களுக்கு எங்களை பயன்படுத்துங்க ஐயா, எங்கள் தேச ஜனங்களுக்கு பயன்படுத்தும். பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். சத்தத்தை உயர்த்தி ஊற்றுமையா. நன்றி இயேசுவே. நம் மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம் ராஜரீக அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் என்பது கூட தெரியாத அளவுக்கு நாம் ஒருவேளை இருப்போமானால், இன்றைக்கு ஆவியானவர் பேசியிருக்கிறார். உங்கள் மேலே அந்த அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் விசேஷித்தவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் மேலே அவருடைய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே எதை கண்டு கலங்காதபடி கர்த்தருக்காக முன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை தப்புவிப்பார். முன் செல்வதற்கு உண்டான தடைகள் நிறைய இருக்கலாம். அது பாவமாக இருக்கலாம் அல்லது உலக காரியமாக இருக்கலாம். அதையெல்லாம் உதறிவிட்டு நீங்கள் முன் செல்லுங்க. உங்கள் கப்பல், விசுவாச கப்பல் சேதமில்லாதபடி கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. வியாதிகளிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுப்பாராக. குடும்பத்திலே சமாதானத்தை தருவாராக. இன்னைக்கு சமாதானத்திலிருந்து போன குடும்பங்களிலே தேவ சமாதானமும் அவருடைய ஆசீர்வாதமும் உண்டாவதாக என்று சொல்லி அவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே செய்து கொடுத்த மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கொடுத்திருக்கிற அந்த செய்தியை நாம் தியானித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.